कृष्ण गोविन्द 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 कृष्ण गोविन्द 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 कृष्ण गोविन्द 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 कृष्ण பாரம் தாழாமலே பார்மடந்தையும் பிரம்மதேவனை முன்னிட்டு கொண்டு பார்க்கடல் சென்று பரமாத்மனின் பாதகமலங்கள் போற்றி நின்றாள். காயாம்பு வண்ணனாய் கமல கண்ணன் காட்சி தந்துடனே அபயம் தந்து கண்ணனாய் மதுரையில் அவதாரம் செய் கஞ்சனை கொல்லுவேன் என்றுரைத்தாள். மணிமாட மதுரை வீதியிலே மணமக்கள் ஊர்வலம் வந்திடவே மணமகள் தேவகி 8வது பிள்ளை மரணம் தருமென்று வானொலித்ததா. அது கேட்ட கம்சனும் கோபங்கொண்டு அறிவாளை ஓங்கி வெட்டுவேனென ஐயா வேண்டாம் இவள் பெற்றிடும் பிள்ளை அளிப்பேன் என்றுரைத்தான் வசுதேவன். இவ்வாறு சொன்ன வசுதேவனை அவன் இல்லாளுடனே அங்கு சிறை வைத்து ஈன்ற பிள்ளைகளை கொன்றான் கம்சன். ஆவணி மாதத்தின் தேய்பிறையில் அட்டமி திதியில் ரோஹிணியில் அண்ணலும் பிறந்தான் அழகான சிசுவாய். ஆயர்பாடியில் கொண்டு வீடுமென்றான். கொட்டுகின்ற மழையில் குழந்தையை எடுத்து கோகுலம் சென்றிடும் பாதையிலே குவவலமெல்லாம் தாங்குமாதிசேஷக்ஷனும் குடையாய் கவிந்து பின்னே வந்தார். பெருவெள்ளம் பெருக்கெடுத்த யமுனை நதி பெருமாளை கண்டு பயந்தொடுங்கி பெருமையுடன் நல்ல பாதையும் தரவே பிரேமையுடன் கோகுலம் கொண்டு சேர்த்தான். நள்ளிரவில் சென்று யாரும் அறியாமல் நந்தன் மனைவி யசோதையிடம் நல்ல பிள்ளையை போட்டு விட்டந்த நாராயணியை எடுத்து வந்தான். பெண்ணும் பிறந்த செய்தியும் கேட்ட பாவியும் வந்து வாளையும் ஓங்கி பாவை வெட்டிட எண்ணினானந்த
பராசக்தியோ மறைந்து போனாள். ஆயர்கள் பலரும் கூடி ஆங்காங்கு அழகான தோரணம் கட்டியாடி அன்புடன் அழகனை கண்டு வெண்ணையை அள்ளி கொட்டி கொண்டு பாடினரா. மாணிக்கம் வைரம் மரகத பச்சை மணிகள் பலவும் பதித்து செய்த மங்கள தொட்டிலில் ஆய்ச்சிய சோதை மாயனை வைத்து மயங்கி நின்றாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நந்தகுமாரன் வளர்ந்து வந்தான். நாரிகள் யாவரும் கூடி குலாவி நாளெல்லாம் கண்ணனை கொண்டாடினர். பேயுருவாயந்த பூதனையும் பாலகனை தேடி இங்கு வந்தாள். பாலுடன் விஷத்தை கொடுக்கவே அவள் பஞ்ச பிராணனையும் குடித்து விட்டான். சினங்கொண்ட கம்சனும் சிந்தித்து பார்த்து சகடாசுரனை அனுப்பி வைத்தான். சக்கர பாணியும் அவனை அறிந்து சரண கமலத்தால் சாடிக்கொன்றான். சுழல் காற்று வடிவாய் திருநாவர்த்தனும் சுற்றி கொண்டு வந்து மண்ணை தூவி சும்மாயிருந்த நம் கண்ணனை தூக்கிட சுக்கு நூறாக்கினான் அவனை கண்ணன். 12 மாதங்கள் கடந்த பிறகு பாலகனுக்கு பெயர் வைத்திடவே பெருமையறிந்த கர்க்கமுனிவரும் பலராமன் கண்ணனென பெயர் வைத்தார். தளர் நடை நடந்து தானே சென்று தயிர் வெண்ணெய் பால் நெய்யை திருடுவானாம். தாயாரிடம் வந்து கோபியர் சொன்னால் தானில்லை என்று சொல்லி விழித்திடுவான். கண்ணனின் குறும்புகள் கேட்ட யசோதை கண்ணினுன் சிறு தாம்பால் கட்டினாளாம். கட்டிய உரலுடன் தவழ்ந்து சென்று கவடு மரங்களை தள்ளிவிட்டான். குபேரன் பிள்ளைகள் முன்பொரு நாள் குருநாதர் நாரதர் சாபத்தினால் கோகுல மண்ணிலே மரமாக நிற்க கோபாலன் சாபத்தை தீர்த்து விட்டான். கோவிந்த 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 கிருஷ்ண கோவிந்த 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 கிருஷ்ண கோவிந்த 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 கிருஷ்ண கோவிந்த
கோவிந்த கோவிந்த கோவிந்த கிருஷ்ணா